நம்ம இன்னைக்கு மசாலா தோசை செய்ய போகிறோம். அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்க. கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. நான் 4 வரமிளகா கிள்ளி போடுறேன். கடலப்பருப்பு நல்லா இதாக பொரிக்கட்டும். இந்த வரமிளகாயோட கலர் மாதிரி வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பருப்பு வந்து கருகிரும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து மறந்துட்டேன். சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்து நல்லா வணங்கட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா கலர் மாறிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். நான் சின்ன பல்லு பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் 6 பல்லு பூண்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக்கிறதுனால 4 மட்டும் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா பருப்பு ஐட்டமெல்லாம் போட்டுருக்குறோம்ல, அதனால. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நீங்கள் கலருக்காக காஷ்மீர் சில்லி மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்கெல்லாம் எதுவும் சேர்த்தல. நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மிளகா மட்டும்தான் பயன்படுத்துகிற காரத்துக்கு மட்டும். அதனால 4 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வணங்கட்டும். சட்னி ரெடி ஆயிடும்.
நல்லா வணங்கிருச்சு. நல்லா வணங்கியாச்சு பாருங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இனி இது நல்லா ஆறட்டும். சட்னிக்கு அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சுடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சுடனே கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சோடனே சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுடலாம். கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ வந்து நீள்வாக்கில் அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை அதை போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வணங்கணும். கொஞ்சம் மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. நான் கடலப்பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறினோடனே நான் போட்டேன். கருகுட்டா அது அளவு டேஸ்ட்டாக வராது. பாருங்க, இஞ்சியுமே 3 பச்சை மிளகாயுமே இடிச்சு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். நம்ம காரத்துக்கு வேற எதுவும் சேர்த்த போறதில்ல, இதே தான். அதனால நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி, நல்லா வணங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்ல வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து சின்ன கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து நறுக்கி சின்னதாக போட்டுக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை போடல. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. பாருங்க, ஓரளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதம் வருது. இல்லை, இந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து பெருசாக இருந்து அதை வந்து வேக வச்சு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முடியல வேக வச்சது கையில் நசுக்க முடியலன்னா காய் சீவிர மிஷினில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காய் சீவிர மிஷினில் வச்சு தான் துருவினேன். ரொம்ப சூடாக இருந்தது, என்னால் ஒன்றும் நசுக்க முடியலன்ட்டு.
நல்லா மசிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை முழுங்குற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகா காரத்தில் நல்லா வெந்து வரணும். இப்போ லைட்டாக வந்து அந்த மசாலாவுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அப்போலே வந்து கொஞ்சமாக தான் வெங்காயம் நான் வணங்கட்டுன்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். அடுப்பு மூடி வச்சிடலாம். மூடிப்பட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு சிம்மிலேயே தான் வெந்துட்டுருக்கு, வேறு எதுவும் இல்லை. அங்கே பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு போட்டிருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு இதாகிக்குதுன்னு ஸ்டப்பிங்க்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இது வந்து நல்லா கெட்டியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசைக்கு வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். சீரகம் போட்டிருக்கோம், பூண்டு இஞ்சி போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டால் வாயு பிடிக்காது உருளைக்கிழங்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி போட்டுடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கெட்டியாகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு கெட்டியாகுது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருக்கிற தண்ணி பூரா உறிஞ்சு எடுத்துடும். உருளைக்கிழங்கு வெந்ததுன்னா சொலண்டு வரும். பாருங்கள், தோசைக்கு உண்டான மசாலா ரெடி ஆயிடுச்சு. உனக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் 2 நிமிஷம் இது பண்ணிங்கன்னா சூடு பண்ணிங்கன்னா கெட்டியாயிரும். எனக்கு இதே போதும், நான் ரொம்ப கெட்டியெல்லாம் வேண்டாம், இதே போதும். இப்போ நீ இதை மூடி போட்டு மூடி மாற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு நான் வந்து அரிசி பாருங்கள் இந்த பக்குவத்தில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பக்கத்துக்கு மாவு கலந்து வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், தோசை சட்டி வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். மேலே எண்ணெய் தடவிடலாம். சைட்லெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வரட்டும். நான் பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நெவுனும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் கணக்கான இது பண்ணிக்கிறேன்.
இது வேகட்டும், தோசை வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சிட்டேன். இப்போ வந்து தோசைக்கு மசாலா தடவிடலாம். நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக தான் போட்டிருக்கேன். போதும். இதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். நம்ம தோசை ஏற்று பாருங்க, கிறிஸ்பியாக இருந்திருக்குது பாருங்க. பாருங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல் இன்னொரு தோசையை சுட்டுட்டு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுறலாம், சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். தோசைக்கு எண்ணெய் தான் வந்து மொறு உறுப்பு தன்மை கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தோசை பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். காரமாக இருக்கும். நான் வச்சு அது காரசாரமாக வச்சுருக்கேன். அதனால தான் லேசாக தடவுறேன். நீங்கள் வந்து காரம் இல்லாமல் எதுங்கன்னா, நான் 4 மிளகா போட்டேன். நீங்கள் வந்து கம்மியாக போட்டுறீங்கன்னா நீங்கள் கெட்டியாகவே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் காரமாக போட்டிருக்கேன். நீங்கள் மிளகா வேணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 2 மிளகா போட்டிங்கன்னாவே போதும். ஏன்னா நம்ம இதில் உருளைக்கிழங்கு மசாலாலையும் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறோம்ல, அதனால நல்லா ஈக்குவலாக வந்துடும். சரிங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு மசாலா தோசை அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் இதோட இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிடலாம், இல்லை சும்மாவே சாப்பிட்லாம். சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இப்படியே சாப்பிட போகிறேன். இந்த சைடிஷ்க்கு வந்து பருப்பு குழம்பு இருக்குது, ஆனால் அது வந்து நான் ஊற்றலை. நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.